நீங்க வந்ததுல இருந்தே நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உள்ள இந்த அம்மா வந்திருக்கு சிவரஞ்சனி, அவங்க கிட்ட நான் பேச போறேன், அவங்க கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. சும்மா வசனமா தான் சொன்னேம்மா அப்படின்ட்டீங்கன்னா விட்டுட்டு கதைக்கு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் வீம்புக்கிட்ட பேசுறேன், தைரியமா உண்மையாத்தான் உன்னைய சொன்னேன் பாப்பா அப்படின்னீங்கன்னா தைரியமா பேசுங்க. ரெண்டுல என்ன சொல்ல போறீங்க? இப்படியா இல்ல அப்படியா? அப்படி சொல்லிட்டீங்கன்னா அமைதியா முடிச்சுக்கிடுவோம். இப்படி பேசுறீங்கன்னா இது ஒண்ணு எனக்கு அதிரடியா பேசுறது, இது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உங்களுக்கு எப்படி, உங்களோட எண்ணம் எப்படியோ அப்படியே நடக்கும், சொல்லுங்க. ஆனா முதல்ல உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன். யார் நீங்க? எங்களுக்கு இந்த அதட்டி பேசி அம்பலாற்பட்டவன் என்கிட்ட வாங்க நினைக்காத. இந்த சட்டம் போட்டு நீங்க இந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடலாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த மேடையில என்கிட்ட நீ என்னத்த பேசி நீ தப்பிச்சு போற? என்ன பேசணும் உங்கள்ட்ட? என்னமா பேசி தப்பிச்சு போற? அப்படி பெரிய ஆளா, வயசுல பெரிய ஆளு, மதுரைக்குள்ள நிறைய நடிகர் நடிகைகளை உருவாக்குறீங்க, ஒரு குருநாதர்ன்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க. மித்தவங்களுக்கு அதோட நிப்பாட்டிக்கணும். அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னா சிவரஞ்சனியை பார்க்கல ஒழுங்கா பேசிட்டு அமைதியா ஆமம்மா நான் சும்மா வசனமாட்டான்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா அந்த குருநாதர் பட்டத்தை காப்பாத்திக்கிட்டு உருப்படியா போயிடலாம். எங்க தாத்தியாக வாத்தியார், எங்க அப்பா வாத்தியார், நாங்களே வாத்தியார் பரம்பரையா இதே வேலையில இருக்கோங்க. எங்க கிட்ட நீங்க வாத்தியார் தரம் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாணவனா கூட எங்கேயும் சேர்க்க விட மாட்டேன் பாத்துக்கங்க. அப்போ ஒரு நியாயத்தை நீங்க தான் எனக்கு கேட்டு கொடுக்கணும். இப்ப இவங்க சொன்னாங்க பேர் சிரிக்கிறத பார்த்தா நீங்க எல்லாருமே சண்டை இழுத்து விடலாம் உட்கார்ந்துருக்கீங்க போலவே. இல்லம்மா, இன்னொன்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோடு போட்டுறேன். போன தடவை இப்படித்தான். அப்ப கவனம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட பேசுற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படி நீ என்கிட்ட கேட்ட. சரி, என்ன என்று இல்ல, இந்த கட்டாய தட்டிட்டு வரவன பூரா இப்படிதான் கேட்ப, நீ மாற மாட்ட. ஏன்னா பேசுறதுக்கு தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, அறிவு இருக்கு, அத்தா அலமேல இருக்கு. அத்தா அலமேலமங்க சொல்லுங்க அளவப்பா. உன் தைரியமும் திராணியும் இருக்கட்டும், இன்னும் வளரட்டும், என் வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்றி. நீ என்ன கேட்ட? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ என்னைய கேட்ட? திருப்பிக்கிட்டு நானும் உன்னைய நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா கேட்க மாட்டேன். இல்லப்பா, வயசுக்கும் இல்லப்பா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சும்மா பேச்சுக்கு கூட கேட்க கூடாது. ஏழு கேளு, உன் தகுதி என்னன்றது இந்த தொகுதிக்கு தெரியும். இல்லப்பா, அதாவது தகுதியான ஆட்கள் தான் மோதணும். உனக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லிவிட்டு அப்ப தகுதி இல்லாத ஆட்கள் நான் மோதக்கூடாது. தகுதி இருக்கு, திராணி இருக்கு, திறமை இருக்கு, சேட்டையும் இருக்கு. ஆனா நான் யார் தெரியுமா? சேட்டை பிடிச்ச செல்வமணி, கேள்விப்பட்டிருப்ப. அத்தா அலமேலு மங்க ஒட்டறுத்தாலும் இருப்பேன், விட்டறுத்தாலும் இருப்பேன். என்கிட்ட பேசக்கூடிய பேச்சுக்கள் பதனமா இருக்கான்னு சொன்னேன். அவ்வளவு தைரியமாயா உனக்கு? என்கிட்ட நீ பேசி ஜெயிச்சுவியா? அப்ப இப்ப டீனா பால் இருக்கும், டிக்காசம் இருக்கு, சீனி இருக்கு. ஆனா அந்த பாலை கொடுக்கறதுக்கு கோமாதா எனக்கூடிய ஒரு பசு வேணும். அந்த பசுவை வளர்க்கறதுக்கு ஒரு விவசாயி வேணும். என விவசாய பெருங்குடி மக்கள் குமிழி இருக்கக்கூடிய இடம் இல்லையா, அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு தரணுமேட்டு பொட்டு அங்க தொட்டு வச்சேன். ஒண்ணு ஆத்தா நல்லா கேட்டுக்க, சொல்லுங்க. அவ்வளவு தைரியமா ஒண்ணு இப்படி பேச. நானா ஒரு உதாரணம் சொன்னேன். ஆனா உனக்கு இந்த மேடையில, இந்த மேடையில் எந்த மேடையா இருந்தாலும் சரி, உனக்கு விட்டு கொடுத்துட்டு போறவே இவன் கிடையாது. புரியுதா? நீ என்ன நான் சரளி வருஷம் பேசுவியோ, என்ன இலக்கணம் பேசுறியா, இலக்கியம் பேசுறியா, தமிழ் பேசுறியா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்களால முடியாது. நீங்க வீணா மோதி, அதாவது நம்ம நீங்க சொல்றத நானும் சொல்றேன், நம்ம சண்டை ஓடுறோம்னா அதுக்கு வந்து அங்க எல்லா வகையிலும் அது சரியா இருக்கணும். உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம். நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க. இது ஒரு வழி பாதை. வந்தீங்கன்னா திருப்பியெல்லாம் போக முடியாது. சொன்னீங்கன்னா சொன்னதுதான், பேசுனீங்கன்னா என்கிட்ட பேசணும் தான். இங்கேயே அப்படித்தான், வெளியில அப்படித்தான். ஒரே ஒரு வார்த்தை தான், சரியா பேசுகிறேன். எதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க பேசிய நீங்க ஜெயிக்க முடியுங்களா? இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நீங்க எவ்வளவு நேரம் இந்த தர்க்கத்தை நடத்துங்க. உங்களால எப்படி நேரம் முடியும்? விடிய விடிய கூட பேசுங்க. இல்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நீங்க நிப்பாட்ட விட முடியுமா? உங்களால எங்க நிப்பாடுங்க பாப்போம். இருமா, அது ரெண்டாவது கதைப்பா. அப்படியா? இப்போ எங்க வரேன்,
நீங்க உட்காந்துருக்கா ஒரு 2-3 பேர், அவர் அண்ணன் நம்ம அண்ணன், அவர் சேர மாட்டார், எப்பவுமே என் பக்கம் தான் சேருவார். நீங்க நாராயணன் பக்கம் இருந்து இன்னைக்கு நீங்க 4 பேர் இன்னைக்கு கோவிந்தா கோவிந்தான்னு மானம் போப்போது இந்த நாரதர். சரிம்மா, நான் வந்து உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன். சேர்றவங்க இப்பயே தங்கச்சி பக்கம் சேர்ந்துக்குங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. பலவன்னு நானும் பேசுறேன், நான் இடத்துக்கு வரேன். சரி வாங்க. நீ சொன்னது மாதிரி என்கிட்ட பேசி நீங்க தப்பிச்சு போயிருவீங்களா, என்னை கேள்வி கேட்டு நிப்பாட்டுவீங்களான்ட்டு இந்த மேடையில் உன்னை சந்திச்சுட்டு நான் உள்ள போறதுக்குள்ள உன்னை கேள்வி கேட்டு நிப்பாட்டி வட்டம் போட்டு நிப்பாட்டி அசிங்கப்படுத்திட்டு தான் போவேன். சவாலா பாத்தீங்களா? சவாலை ஏத்துக்கிறியா? வா வா. சரியான போட்டி. நல்லபடியா சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், உங்களால முடியாது. வேணாம், நான் சொல்ல, நீங்க சொன்னதையும் நீங்க நிறைவேற்றுங்க. நான் உங்களை கேள்வி கேட்டு நிப்பாட்டிடுவேன்ற இடத்துக்கு கூட நான் வரல. நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு பூரா நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க முடிஞ்சா பதில் சொல்லுங்க. ஆனா முடிகிறதுக்குள்ள என்ன கேள்வி கேட்டு நிப்பாட்டின்றீங்க. நிப்பாட்டி ஆவேன். எவனு கேளப்பயல்ல என்னமா என்ன அந்த உலகத்துல இல்லாத நீ பேசி என்கிட்ட தப்பிச்சு போற. இந்த மேலையை நீ என்கிட்ட பேசி தப்பிச்சு போ. ஒண்ணு கேள்வி சரமாரி கேட்பேன், சரமாரி கேள்வி கேட்க சொல்லிட்டேன். கேள்வி கேளுங்க, திருப்பி நான் நல்லா கேட்பேன். ஏமா நீ நல்லாவே கேளுமா. கேட்டா கேள்வி எப்பவே வேற மாதிரி கேட்பியா? நல்ல கேள்வியா கேட்பேன். நல்ல கேள்விகளை தான் கேட்கணும். நானும் நல்ல கேள்வி தான் கேட்பேன். ஆனால் ஒரு கேள்விக்கு நானும் சாமி நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த சிவரஞ்சனினால பதில் சொல்ல முடியல, சொல்ல வைக்கல. ஏங்க இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைங்க. நினைச்சு காட்டுறப்பா. உங்களுக்கு ஏங்க இப்படி ஒரு நினைச்சு காட்டுறேன். அப்படியா? சரி, உங்க முயற்சிக்கு சந்தோஷம், வரவேற்கிறேன். வாங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி சரி 1000 மாறலாம், 1000 பேசலாம். உலகம் என்னும் நாடக மேடையில நம்ம 2 பேத்துக்கு சோறு போடுறானே எங்க சங்கரன் பட்டு பெண்ணு ஊரு சித்தூரு, நிலம் குறிஞ்சி நிலம். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி, கூட பிறந்தவங்க 7 பேரு. என் பேரு வள்ளி. காவலுக்கு வந்திருக்கேன். கருந்தின செந்தின 2 தின விளைச்சிருக்கிறதுல நான் அங்க காவல் பார்க்கறது முருகனுக்காக செந்தின. வேற என்ன வேணும் சொல்லுங்க. கொஞ்சம் எப்பா ஏன்னா இதுக்கு நீங்க ஒவ்வொன்றுக்கும் நேரம் எடுத்துக்க கூடாதுன்றக்க நான் மொத்தமா சொல்லி முடிச்சிட்டேன். சரி சரி, அவ்வளவுதான். வரவேற்கிறேன். அப்பா பேரும் அம்மா பேரும் என்ன சொல்றா? கையில் இருக்கிறது கவன், அமைத்திருப்பது பரன், வணங்கக்கூடிய கடவுள் குகன், பேசக்கூடிய மொழி தமிழ். என்ன தமிழ்? எத்தனை தமிழ்? இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ். அந்த முத்தமிழுக்கு நீ தான் அப்ப சொன்ன சங்கம் வச்சாங்கன்னு அங்க வரேன். எப்பா நீங்களா கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, நான் வேற எங்கேயும் போகல. நீ சொன்னதை வச்சே நான் கதையை நடத்துறேன். முதல் சங்கம், இடைச்சங்கம், கிடைச்சங்கம். அந்த முதல் சங்கத்தை நிறுவனு சொல்லிட்டேன், இடைச்சங்க கிடைச்சங்க நிறுவன ஆலப்புறம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குமா. முதல் சங்கமா இத்தனை வருஷம்தான், இடைச்சங்கமா இத்தனை வருஷம்தான், கடைச்சங்கமா இத்தனை வருஷம் தான். முதல் சங்கம் இருந்தது 4440 வருஷம், இடைச்சங்கம் இருந்தது 3700 வருஷம், கடைச்சங்கம் இருந்தது 1850 வருடம். முதல் சங்கத்துக்கு முதல்ல தலைவராக இருந்தவர் சிவன், அடுத்து முருகப்பெருமான், அடுத்து புலவர் தலைமை புலவர் அகத்தியர், நற்கீரர், தொல்காப்பியர். இந்த வரிசையில ஒவ்வொருத்தரா புலவர்களா இருந்திருக்காங்க. வேற என்ன கேட்கணும்? வேற ஒண்ணு கேட்கிறேன். சொன்னாரு, என்ன சொன்னாரு? மலையும் மலையும் போதுனா நெருப்பறியும், மலையும் மண்ணாங்கட்டி மோதிச்சுனா தூசி பறக்க முடியும். அப்பதான் நான் சொன்னேன், மலையும் மலையும் போதுனா நெருப்பறியும், எந்த மலையும் போதுனா மலை ஒரு எரிமலையும் எரிமலையும் குமுறுனா அது கொப்பளிக்கும் போது நெருப்பு வரும். பொதுவாகவே ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் அப்படி மோதும் போது வர்றது தீப்பொறி. அதானே? கல்லோடவை வந்து ஒரு மண்ணு மோதுச்சுன்னா தீப்பொறி வருமா? இது இயல்பான கருத்து தானே? இயல்பான கருத்து தான் நான் கேட்கிறேன். எனக்கு தேவை
எதையாவது உன்னை கேட்ட உன்னை நிப்பாட்டணும்ல. அதுக்கு இன்னும் நீங்க கேள்வியே கேட்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கிற எதையுமே நான் கேள்வியாவே இன்னும் எடுத்துக்கல. கேளுங்க. இல்ல கேள்வியா நீ நினைக்கிற. ஆனால் ஒண்ணு, இந்த இடத்துல உனக்கு ஜெயம் உண்டாகுதா எனக்கு ஜெயம் உண்டாகுதான்னு போக போக தெரியும். இப்ப ஜெயம் அப்படின்னா ராம ஜெயம்னு எழுதுவாங்க. ஆமா, ராமஜெயம். ராமஜெயம் எழுதுவாங்கல்ல, மனசு உள்ள கஷ்டம் அது ஒரு வேண்டுதல். ராமஜெயம் எழுதி போடுவாங்கல்ல ஆஞ்சநேயருக்கு. ஒரு 108 1008 முடிஞ்சவங்க திறமை எழுதி வைக்கிறவங்க எல்லாம் உண்டு. அப்போ உங்க வரி பணத்துல தான் நாங்க பிழைக்கிறோம். இதுல ஒரு சின்ன நன்மையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு வாரமா எழுதி ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு ஒரு 8 நாக்கு குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா செந்தூரம் புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? இது மனுஷாளுங்க எழுதுறது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த உலகத்துல முதல்ல ராமஜெய எழுதுனது யாரு? யாரு ஓண்ட கேட்கிறேமா? இல்ல மனிதர்கள் நானே தான் எழுதிக்கிட்டு இருக்கமே. இப்ப மனிதர்கள் இன்னைக்கு எழுதுறீங்க. ஆதி அந்தம் இருக்குல்ல, முதல்ல ராமஜெயம் எழுதுனது யாரு? இப்ப எனக்கு நீங்க கேட்டு கொடுக்கணும். இப்பதான் கேள்வி ஆரம்பிச்சிருக்காரு. சரி, முதலிலே ராமஜெயம் எழுதுனது யாரு? நீங்க கேட்கறதுக்கு நான் உடனுக்குடனே கூட பதில் சொல்றேன், யோசிக்கலாம் வேணாம். ராமஜெயம் எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராவணனை ராமர் கொல்றாரு. அப்படி கொன்ற பிறகு, வதம் செய்த பிறகு இந்த விஷயத்தை ராமர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு போய் சீதையிட்ட யாராவது ஒரு ஆள் சொல்லணும்ல. அப்ப அசோகவனத்திலே காவலிலே இருக்கிறாள் சீதை. யாரோட காவல்ல? விபீஷணனுடைய மகளாகப்பட்ட திருச்சடையுடைய காவலிலே இருக்கிறாள் சீதை. அந்த சீதையிட்ட போய் யார் சொல்றதுன்னு சின்ன ஒரு சலசலப்பு. சுக்கிரிவே நான் போய் சொல்றேன்றாரு, அங்கதனை நான் போய் சொல்றேன்றாரு, ஜாம்பவான் நான் போய் சொல்றேன்றாரு. ஆஞ்சநேயர் மட்டும் அமைதியாக இருந்தார். பார்த்தாரு ராமே, சொல்லின் செல்வன், முதல்ல சீதை எங்க இருக்கா அப்படின்றத எனக்கு வந்து சொன்னவே ஆஞ்சநேயன். அதனால இதுல வெற்றி பெற்றதையும் ஆஞ்சநேயனே போய் சொல்லணும் அப்படின்னு நேரம் ஆஞ்சநேயர் பறந்து போனாரு. சீதை அருகில் அமர்ந்தாரு. அமர்ந்த உடனே ராமர் ஜெயம் பெற்றார். ஜெயம்னா வெற்றி. வெற்றி பெற்றார்னு சொல்லணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா முதல்ல நமக்கு பேசுறதுக்கு வார்த்தை வராது, கண்ணீர் வரும். ஒரு சந்தோஷத்துல, ஒரு பெருமிதத்துல அப்படி கொஞ்ச நேரம் சற்று நேரம் நின்று தானே பேசுவான். இந்த சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆஞ்சநேயருக்கு. அப்ப சீதை அம்மாவை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு சந்தோஷத்துல பேச வாய் வரல. என்ன பண்ணாரா? சொல்ல முடியாம அதை எழுதி காமிச்சார். எப்படி? ராமர் ஜெயம் பெற்றார், ராம ஜெயம் அப்படின்னு முதல்ல ராம ஜெயம் அப்படின்னு எழுதி காட்டினவர் யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ராமன் வெற்றி பெற்றார் என்ற வார்த்தையை ராம ஜெயம் என்று எழுதினார். நன்றி. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு மனிதர்களாகப்பட்ட நம்ம உலகிலேயே பெரிய ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவத்தில் கிடையாது, பக்தன் யாரு? ராமன் மேல ஆஞ்சநேயர் தான் உலகத்திலே பெரிய பக்தன். இப்ப கூட இந்த கதையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே ராமாயணத்தை பத்தியோ ராமரை பத்தியோ பேசும்போது ஆஞ்சநேயர் உண்மையாவே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கேட்பாரு அப்படின்றது ஒரு ஐதீகம். இப்ப சொல்லல கூட ஆஞ்சநேயர் ஒரு வேளை கேட்கலாம், நம்ம புண்ணியம் பெற்றவங்களா இருந்தா. அப்ப அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தான் முதல்ல ராம ஜெயம் அப்படின்ற வார்த்தை எழுதினவர். நான் உங்களை கேட்கிறேன், ஆஞ்சநேயருக்கு என்னென்ன பேர் இருக்கு? ஆஞ்சநேயரு, சுந்தரரு, மாருதி, ஹனுமான். ஹனுமன்றீங்கல்ல, அந்த ஹனுமன்ற பேர் ஏன் வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லம்மா, சூரியன் வந்து பகலவன். அந்த சூரியனை பார்த்து நாவல் கனியாக்கும் நினைச்சு இந்த சுந்தர புருஷன் இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு? மாங்கனி அப்படின்னு நினைச்சு, பழுத்த பழம் அப்படின்னு நினைச்சு போய் சூரியனையே பிடிக்க போனாரு. சூரியனையே பிடிக்க போனாரு. அப்ப இந்திரன் தன்கிட்ட இருந்த வஜ்ராயத்தினால ஒரே அடி. இந்த ஹனு, இந்த தாடைக்கு பேரு ஹனு, அது அடிச்ச அடியில இப்படி நெளிஞ்சு போச்சு. அதுக்காக தான் அவருக்கு பேரு ஹனுமன். அவர் கையில வச்சிருந்த அந்த ஆயுதத்தாலே அடிக்கும் போது அந்த ஆயுதத்தினுடைய அணு முறிந்து மண்ணிலே விழுந்ததாலே அனுமன். இல்ல மண் அப்படின்னா அதை தாங்கினவன் அப்படின்னு பொருளாகும். அப்ப ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன். அப்ப அந்த ஹனுமன் ஆஞ்சநேயர் ஹனுமன் தான் இப்ப கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஞ்சநேயருக்கு ராமஜெயம் எழுதுறது, குங்குமம் வைக்கிறது. இப்ப அந்த தாடையை பத்தி சொல்லிட்டேன். ஆக அந்த ஆஞ்சநேயரை பிடிக்கவே முடியல சனீஸ்வரனால. ஆமா, எல்லாத்தையும் முடிச்சான், ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல.
முடியல. அப்ப இருந்து கேட்டார்ல, உங்களை பிடிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னா என் தலையிலே அமர்ந்து கொள்ளுங்கன்னார். தலையிலே அமர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்ன நேரத்துல அப்பதான் ராமேஸ்வரம் பகுதியில இருந்து சேது பாலம் கடலுக்குள்ள கட்டுறாங்க. கடல்ல பாலம். அப்படி பாலம் கட்டும் போது என்ன பண்ணாங்க, அந்த கற்கள்ல பூரா ராமா ராமான்னு எழுதி தலையில தூக்கி வச்சு தூக்கி போடுறாரு. தலையில இருந்தது யாரு? சனீஸ்வரர் இருப்பிடம் கொடுத்தாருல. அப்ப அந்த தலையில அந்த கற்களை வச்சு தூக்கி போடும் போது சனீஸ்வரரால தாங்க முடியாம அவரே போதுமிட ஆஞ்சநேயான்னு ஓடிப்பிட்டாராம். அப்ப சனீஸ்வரரையே தனக்குள்ளே கட்டுப்படுத்தியவர். அதனாலதான் இன்னைக்கு ஆஞ்சநேயரையோ பைரவரையோ விநாயகரையோ கும்பிட்டோம் அப்படின்னா சனீஸ்வரருடைய துன்பம் குறையும் அப்படின்னு நம்முடைய ஆன்மீகத்திலே கருத்து கூறப்படுகிறது. சரிதானா? அப்படியே சரி ஏத்துக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் பாடாப்படுத்தக்கூடிய சனீஸ்வர பகவான் ஊனமான ஆளா ஊனமில்லாத ஆளாமா? ஆமா, சனீஸ்வரருக்கு ஒரு கால் ஊனம் தானே. அப்போ நல்லா கேட்டுக்குங்க, சனீஸ்வரருக்கு ஒரு கால் ஊனம். அந்த ஊனம் எந்த ஊர்ல சரியாச்சு? நான் எங்கேயும் போகல. நீ எதை சொல்றியோ, நீ எரியற பந்தை தான் பிடிச்சு உன் பக்கம் எறிகிறேன். சனீஸ்வரே ஊனம் ஒத்துக்கிறேன். ஒரு காலு சாட்சி தான் நடப்பாரு. அந்த ஊனம் எந்த ஊர்ல சனீஸ்வரனுக்கு சரியாச்சு? இதுல சில கருத்துக்கள் சொல்லப்பட்டால மாண்டவ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் சிவ தியான சாமியை வந்து நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தவம் செய்யும் போது இவர் அவரை பிடிக்கிற நேரம் வந்துருச்சு. அப்படி பிடிக்கும் போது கோபப்பட்ட முனிவர் தவத்திலே தியானத்திலே இருக்கக்கூடிய என்ன பிடிச்ச காரணத்தினால உனக்கு காலில் வாத நோய் வரட்டும் அப்படின்றார். அப்ப வாத நோய் வந்து அந்த வாத நோய் சிவனை வேண்டி ஒரு இடத்துல நீங்குச்சா. இன்னைக்கும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் கிழமைகளிலே வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளி சுக்கிரன் வெள்ளி அப்படின்றது ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவருடைய தாய் காவிய மாதா. சுக்கிர யாரு? அசுரர்களுக்கு குருநாதர். இவர் தவம் பண்ண போன நேரத்தில் தன்னுடைய தாய் நிலத்திலே அசுரர்களை ஒப்படைத்தார். அப்ப தேவர்கள்லாம் வந்து இந்த சுக்கிரனுடைய அம்மாட்ட அவங்களை அனுப்புங்க அப்படின் போது அவங்க அனுப்பல. கோபப்பட்ட பெருமாள் தன்னுடைய சக்குராயுதத்தை ஏவி அந்த சுக்கிரனுடைய தாயினுடைய தலையை வெட்டின பாவம் போகணும் அப்படின்றதுக்காக பூலோகத்துக்கு வந்தாரு. அப்ப ஒரு குளப்பகுதியிலே ஒரு குளத்துல ஒரு தாமரைக்கு நடுவுல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அங்கே பசுவினுடைய காட்குழம்பு அந்த சிவலிங்கத்து மேலே அப்படி ஆராதனை பண்ணி வழிபட்டு வருது. அந்த இடத்திலே ஒரு ஆலயம் உருவாச்சு. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து சனீஸ்வரர் வாத நோய் நீங்கிறதுக்காக பிறகு கோவிலான பிறகு தவம் செய்தார். சாமி கும்பிட்டாரு. சாமிக்கு எள் எண்ணெய் அபிஷேகம் பண்ணார். எள் என்னன்னா நல்லெண்ணெய் அபிஷேகம். அப்படி நல்லெண்ணெய் அபிஷேகம் அங்கே செய்து சிவனை வேண்டி அங்கே சனீஸ்வரருடைய வாத நோய் தீர்த்த ஊர். அதனாலதான் அந்த ஊருக்கு வாத ஊர் அப்படின்னு பேரு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம மதுரை பக்கத்துல திருவாத ஊர் அப்படின்னு சொல்றோம். அந்த திருவாத ஊர்ல தான் சனீஸ்வரருடைய வாத நோய் நீங்குச்சு. இன்னைக்கு அங்க போய் அந்த சிவனுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை வாங்கி கால் பிரச்சனை இருக்கவங்க தேய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கால் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா சனீஸ்வரருடைய வாத நோயவே நீக்கிய இடம். அதனாலதான் அந்த ஊருக்கு திருவாத ஊர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இங்கதான் சனீஸ்வரருடைய அந்த கால் அந்த உச்சமா இருக்கக்கூடியது சரியானதா புராணம் சொல்லுது. நல்லா இருந்தப்பா, அதெல்லாம் நல்லா இருக்கு. நியாயமா இருந்தா ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆக சனீஸ்வரனுடைய ஊனம் அந்த திருவாதூர்ல தான் நீங்கிச்சு. அந்த திருவாதூர்ல சமயக்குறவர் 4 பேர்த்துல ஒருத்தர் பிறந்திருக்கேன். யாரவன்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் பிறந்தது எங்க? இங்க திருவாதூர்ல. அப்ப நல்லா கேட்டுக்க. அப்ப திருவாதூர்ல பிறந்தாரு. திருவாதூர்ல பிறந்த மாணிக்க வாசகர் எங்க யாருக்கு கோவில் கட்டினாரு? இங்க திருப்பரந்துறையூர் ஆவடையார் கோயில் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஆவடையார் கோவில கட்டினவர் நம்ம மாணிக்க வாசகர். சிவனு கட்டினாரு ஆத்ம ஞான சுவாமி, ஆத்மநாத சுவாமின்னு அங்க இறைவனுக்கு பேரு. ஆனா அந்த பக்தருக்கு தான் பெருமை. அந்த ஆத்மநாத சுவாமியினுடைய ஆலயம் இன்னைக்கு மாணிக்க வாசகரால் கட்டப்பட்டு உள்ள ஒரு பெரிய ஆலயம். உண்மை எப்பா. அப்ப சனீஸ்வரனுக்கு திருவாதூர்ல ஊனம் நீங்கி இருக்கு. அப்ப அதே திருவாதூர்ல சமயக்குறவராகப்பட்ட மாணிக்க வாசகர் பிறந்திருக்காரு, கோயில் கட்டியிருக்காரு. அதே திருவாதூர்ல
நூற்றுக்கால் மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அது என்ன சிலம்பொலி மண்டபம் அப்படின்னு பேரு திருவாரூர்ல இன்னைக்கு இருக்கு. அங்கதான் சிவனுடைய சிலம்பொலி மாணிக்க வாசகருக்கு கேட்ட இடமா. ஏன் மாணிக்க வாசகர் எங்க முதல்ல இருந்தாரு? அவர் ஏன் போய் கோயில் கட்டினாரு? காரணம் இருக்குல்ல. ஏன்னா பாண்டிய மன்னுடைய அரசவையிலே அமைச்சராக இருந்தவர். அப்படி அமைச்சராக இருந்தவர்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து அரபு குதிரைகள்லாம் வந்திருக்கு. போய் நாகப்பட்டினம் பகுதியில கடற்கரையிலே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அந்த குதிரைகளை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இவர் வாங்க போன நேரத்தில் குருந்த மரத்துக்கு அடியில் இருந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வார்த்தையை கேட்டு மனசை பறி கொடுத்து கொண்டுட்டு போன காசுக்கு பூரா கோவில் கட்டினார். அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் ஆவுடையார் கோவில். கட்டி அங்கேயே தங்கி இருக்காரு. தங்கி இருந்தா பணம் கொடுத்த பாண்டிய மன்னி சும்மா இருப்பாரா? பணத்தை கட்டு விடுற, குதிரையை கட்டு விடுறார். பதில் வரல. குதிரையோட வர்றையா இல்ல சிறை சேதம் பண்ணவான்னார். சொன்ன உடனே என்னாச்சு? இறைவனை வென்றாரு. இறைவனுடைய அருளாலே அங்கிருந்து 700 குதிரை அப்படின்னு எண்ணி வாங்கிட்டு வந்தார். அதனாலதான் இன்னைக்கும் அந்த பகுதியிலே 700 மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டா. அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்த நிறைய புறா பரி என்ற குதிரையாக மாற்றி அங்கிருந்து வாங்கிட்டு வர்றாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து நம்ம மதுரையில கட்டி போட்டா பூரா திருப்பி இரவு ஆனோன குதிரையா வந்துச்சு. ராத்திரி பூரா நரியா மாறி தட்டி நரியா ஓடிச்சான். அப்படி தத்தி நரி ஓடுனதுனாலதான் தத்த நெறி நம்ம மதுரையில் இருக்குல்ல, அதனால பேரு. அந்த நரி செல்ல ஆரம்பிச்ச இடத்தை தான் செல்லூர் அப்படின்னு சொல்றான். நம்ம சொந்த பந்தம்லாம் அங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த நரி மேட்ல நின்ன இடத்தை தான் நரி மேடு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் கோவப்பட்ட பாண்டிய மன்னே கோபத்துல மாணிக்க வாசகரை வைகை ஆத்துல சுடுமணல்ல கட்டி போட சொன்னார். தண்ணி அவ்வளவு குறைவா அந்த நேரத்தில் இருந்திருக்கும் போல. அப்ப சுடுமணல்ல கட்டி போட்டோன பார்த்தாரு இறைவன், நமக்காக கோவில் கட்டி போட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்படுறானே வைகை ஆத்துல சுடுமணல்னு சொல்லி வைகை ஆத்துல பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துறார். அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீட்டுக்கு ஒரு ஆள் அணை கட்ட வரணும் அப்படின்றது அரிமத்த பாண்டிய மன்னனுடைய உத்தரவு. எல்லாரும் வீட்டுல இருந்து ஆளு போனாங்க. இன்னைக்கு நம்ம மதுரையில ஆலப்பாளையத்துக்கு பக்கத்துல புட்டுத்தோப்பு அப்படின்னு ஒரு இடம். அந்த புட்டுத்தோப்புன்ற இடத்துல வந்தி கிழவின்னு ஒரு கிழவி. அந்த கிழவிக்கு பிள்ளை இல்ல, புருஷை இல்ல, சொந்த வந்த யாரும் இல்ல. சொக்கரையும் மீனாட்சினியும் தான் அப்பனாவும் ஆத்தாளாவும் மகளாகவும் மகவனாகவும் நினைச்சு வாழ்ற பெண்ணு. அப்ப அந்த கிழவி என்ன நினைச்சு, அட சொக்கா, இந்த மதுரையில வந்து அத்தனை வீட்டுல இருந்து அணைக்கட்ட ஆளு போகுது, ஆனா ஏன் வீட்டுல இருந்து ஏன் தரப்புல இருந்து போறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட உடனே நம்ம சொக்கே அன்பா கூப்பிட்டா வராம இருப்பாரா? வந்துட்டாரு ஒரு இளைஞனா, கையில ஒரு கூடை, இங்கிட்டு ஒரு மம்பட்டி. யாராவது கூலிக்கு வேலை கூப்பிடுறவங்க கூப்பிடுங்கன்னு வர கிளவி பார்த்து சிங்க வாப்பா, நல்ல வயலா இருக்கம்பிட்டு அழகா வாயா, எனக்கு பதிலா இந்த கூலிக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன், என்கிட்ட இருக்கிறத நீ போய் எனக்கு பதிலா வந்தி கிழவி வீட்டுல இருந்து சார்பா வந்திருக்கேன்னு அணை கட்டுப்பான்னு சொல்ல. உடனே என்ன பண்ணாரு சொக்கே, அத்தா நீ தான் புட்டு விற்கிறிய, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட புட்டு கொடு அப்படின்னோட கிழவியும் கொடுத்துச்சு. நல்லா வாங்கி வயிற்றுக்கு தின்னு விட்டு எல்லாரும் அணை கட்டுற இடத்துல இவர் போய் கூடையோட வச்சு படுக்க வந்தார். பாண்டிய மன்னே வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கு இருந்தார்ல. இவர் படுத்து கிடந்தவர் எந்திரிச்சு அப்படி ஆத்த மணிக்கு இப்படி நிக்க, எல்லாரும் இப்படி இந்த ஒரு ஆள் மட்டும் இப்படி நிக்கிறாருன்னு சொன்னோன்னு கோபத்துல வந்த பாண்டிய மன்னே கையில வச்சிருந்த பிரம்பை எடுத்து முதுகுல ஒரே அட்டி. அவருக்கு அடிச்சாடி இந்த உலகத்தில் உள்ள இருக்க அத்தனை மக்களுக்கு விழுந்துச்சு. அதனாலதான் அரிமத்த பாண்டியன் என்ற அரசன் இந்த உலகை ஆளும் அரசனான சொக்கனை அடிச்சாரா. அதனாலதான் அரசர் அடித்த இடம். அதனால அந்த இடத்துக்கு அரசர் அடி அப்படின்னு சொல்லி பேரு. அப்படின்னு ஒவ்வொன்றும் தொட்டு போய்கிட்டே இருக்கும்ல. இதான் நீங்க கேட்ட அந்த திருவாரூர்ல பிறந்து ஆவுடையார் கோவிலை கட்டினவரால நடந்த இந்த கதைகள் நிறைய உண்டு. பிறகு அவருக்கு சிதம்பரத்திலே அங்க மோட்சம் கிடைச்சிச்சு. அறிவேற கருத்து வேற என்ன வேற எதுவும் இதை பத்தி சொல்லணுமா? இல்லம்மா, வேற ஒண்ணும்ல. திருவாரூர்ல என்னன்னே உங்க ஆளு ஒரு பிரச்சனை மாணிக்க வாசகர். அப்ப நான் கேட்டது என்ன, கேள்வி சரம் மாதிரி தொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் கேட்கிற கேள்விக்கு பிறகு நீ பதில் சொல்லி ஆகணும். ஆனா ஏதாவது ஒரு கேள்விக்கு என்னால தெரியல சாமின்னு ஒரு சொல்ல வைப்பேன். அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்கறது. ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டேன். இது வீண் முயற்சிங்க, உங்களால முடியாது. முடியாத விஷயத்தை ஏன் முயற்சி பண்றீங்க? ஏமா இன்னும் எவ்வளவோ நேரம் கிடக்கு. அப்படியா? எப்படி ஒரு நிப்பாட்டுவேன் கேள்வியை கேட்டு. இப்ப
அந்த திருவாரூர்ல மாணிக்க வாசகர் பிறந்தாரு. தத்தநேரி, ஆரப்பாளையம், செல்லூர். பாவம், அதாவது புள்ள பூச்சியா இருக்கிறது கூட நம்மள பார்த்தோட கோபம் வந்துருது. ஆமா, நல்ல மனுஷன், அவர் பேசாம யாருனாலும் அனுசரிச்சு பேசுறாரு, அவருக்கு கூட என்ன பார்த்தா கோபம் வருது. அப்ப கோபம் வருதுனாக்க இன்றைக்கு நான் போக வேண்டியது ஊர் எங்க எங்க போகணும், ஓன் கூட உசுரை கொடுக்கணும்ன்றதுக்காக தானே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால உங்ககிட்ட வந்து கரணம் தப்புற மரணமே இறக்கப்பட்ட அரக்கி அடிக்குது. கொஞ்சம் ஒரு வார்த்தை தெரிஞ்ச என்னை திட்டிக்கிட்டு இருக்காப்புல, அதுவும் ஒரு பாராட்டு நினைச்சு கை தட்டுறாரு. இல்ல அதான் பெருமையா சொல்றாரா? அதான் உண்மை. அதாவது ஒரு கட்ட தட்டுறவங்களை கண்டா அந்த பிள்ளைக்கு எப்படிதான் இருக்குன்னு தெரியலப்பா. என்னமோ அந்த பிள்ளை வீட்டில் முட்டை கோழியும் தாலி பாசியும் கலாண்டு போனவங்க மாதிரி இந்த கட்ட தட்டிய கண்டால கதை கலங்க வைக்கிறது. வா, அதுக்கு தானே வந்திருக்கேன். இப்போ பேச்சுரை வச்சா நான் கொடுத்த 100 ரூபாயை மறந்துடக்கூடாதுன்னு இப்போ மாணிக்க வாசகரமா மட்டும்தான் கேட்டேன். ஆரப்பாளையம், கரிமேடு, செல்லூர் தேவசபை ஏத்துக்கு. அப்படி இல்ல, பகுதி நம்ம பகுதி நம்ம மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சேர்த்து அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம். பாராட்டுறேன், முழுமையா சொன்னேன். ஆக சனீஸ்வரனுக்கு ஊன மாறி இருக்கு, மாணிக்க வாசகர் பிறந்திருக்காரு. அதே திருவாரூர்ல இனி ஒரு புலவர், மகா புலவர், கெட்டிக்காரரு ஒருத்தர் பிறந்திருக்காரு. யாரு சொல்லு, விட மாட்டேன். இன்னொரு புலவர் திருவாரூர்ல பிறந்திருக்காரு. ஆமா, பிரான்மலை ஆண்டார் இல்லையா பாரிவள்ளல், அந்த பாரிவள்ளலுடைய நண்பனாக இருந்தார் இல்லையா அவர் கூடவே கபிலர், அந்த கபிலர் பிறந்ததும் திருவாரூர்ல தான். அதுவும் போச்சா, சொல்லிட்டேனா? இல்லத்த சொல்ல கேட்க சொல்லுங்க. அப்ப நான் பதில் ஒண்ணு இல்ல. கண்ணகி பிறந்தது எந்த ஊரு? கண்ணகி பிறந்தது பூம்புகார் பட்டணம், காவிரி பூம்பட்டணம். சரி, அந்த அம்மா வந்து இங்க இருந்து கோவத்துல கிளம்பி போய் மீண்டும் அதாவது கோவலன் வான வீதியாக வந்து கண்ணகியை அழைத்து சென்றதாக சொல்லப்படும் இடம் இங்கிட்டு கேரளா பகுதியில். இங்கிருந்து மதுரையிலிருந்து கோவத்தில் போகும்போது இன்னைக்கு குமுளி பகுதியிலே மங்களதேவி கண்ணகி கோவில் அப்படின்னு சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பினார்னு கதை சொல்லுது இல்லையா? பூம்புகார்ல கண்ணகிக்கு சிலை இருக்கு. அதே மாதிரி சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் எழுப்பியிருக்கார். இன்னும் வேற எங்கனாலும் இருக்கலாம். ஆனா மதுரையில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. மதுரையில கண்ணகிக்கு எங்க கோவில் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. இல்லப்பா சொல்றேன்ப்பா, கொஞ்சம் தெரிய வாய்ப்பு கம்மி தான் எல்லாருக்குமே. உண்மைதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் பேசுறது இவர் பேசுறதுலாம் கூட எல்லாருமே பேசலாம் கலந்து. ஆனா மதுரையில தானே நம்ம எல்லாருமே இருக்கோம். மதுரையில பாத்தீங்களா பாதி பேருக்கு நமக்கு தெரியல. அப்ப மதுரையில கண்ணகிக்கு எங்க கோவில் இருக்கு? இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்ப மதுரை பக்கத்துல, அதனால மதுரையை கலந்திய விஷயங்கள் வருது. எப்பா நான் நியாயத்தை கெட்டுப்பட்டு போவேன். நான் உன்னை கேள்வி கேட்டு நிப்பாட்டுவேன்னு சவால் விட்டுருக்கேன், நீயும் ஏற்றுக்கிட்ட. இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க. ஆனால் இப்போ உங்க முன்னாடி நான் கேட்கிறேன், ஒரு மேடையில் பொய் பேசி தெரியலேன்ட்டு கூட போயிடலாம், ஆனால் பொய்யான ஒரு கதையை சொல்லக்கூடாது. அப்போ ஒரு பொய்யான கதையை சொல்லக்கூடாது, எனக்கு பொய் பேச வராது. நான் என்ன கேட்கிறேன், உங்க சார்பாகவே நான் கேட்கிறேன். ரொம்ப சிக்கலான கேள்வி இது, பதில் சொல்றேன். எனக்கு அவகாசம் கேள்விதான் கேட்டிருக்கேன். அப்படி இல்லமா, அப்படி இல்ல, அதைத்தான் அவகாசம் கேட்கல. நான் கொஞ்சம் சிக்கலான ஆளு பார்த்து பேசுறேன். இல்ல நீ என்கிட்ட அவகாசம் கேட்கல. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு ஐயா எனக்கு அவகாசம் கொடுக்க யோசிச்சு சொல்றேன். நான் யோசனை பண்ணி சொல்றேன், யோசனை பண்ணி போறதுக்குள்ள நான் சொல்றேன். இல்லையா சொல்ல முடியலையா ஒன்றை மன்னிப்பு கேட்டு உள்ள போறேன். அதெல்லாம் வேணாம் பெரிய மனுஷன், அதெல்லாம் தேவை கிடையாது. இனிமேல வந்து என்கிட்ட மட்டும் திமிரா பேசக்கூடாது. அவ்வளவுதான். திமிரா பேசக்கூடாது. திமிரா பேசுவேன். பேசணும்னா அதுக்கு நமக்கு சத்து வேணும்ல. இல்ல சத்து இருக்கு. நான் என்ன சொல்றேன் தெரியல, உடம்புல சத்து இல்ல, புத்தியில. புத்தியிலதாமா. நான் வந்து நீ கேட்ட கேள்விக்கு விளக்கம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாதான் நீ இதை பேசணும். சொல்றேன், அவகாசம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன். கரும்பு யானை தின்னும். என்னப்பா இருங்க, கரும்பு யானை தின்னும்ல, ஆனா கள்ளு யானை கரும்பு தின்னுமா? கள்ளு யானை கரும்பு தின்னது எங்க? தின்றுருக்கு.
தெரிஞ்சிருக்குமா? எப்படி? அதாவது சிவபெருமான் இதுக்கு தெரியும் போல. சிவபெருமான் வல்லச்சித்தரா அவதாரம் எடுத்தார். திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் தான். வல்லச்சித்தரா அவதாரம் எடுத்தார். வல்லச்சித்தரா எனக்கு கேள்வி எனக்கு தெரிஞ்சதுன்னா பழக்கம் தான் கேட்டதுன்னு சொல்லி புரிவேன். தெரியலையா யோசனை பண்ணி தான் சொல்லுவேன், போய் பேச மாட்டேன். ஆனால் வல்லச்சித்தரா அவதரிச்சாரு. வல்லச்சித்தரா அவதரிச்சு மக்களுக்கெல்லாம் சித்து விளையாட்டுகள் நிறைய பஞ்சு காமிச்சார். பறந்து கட்டுவார், ஓடி கட்டுவார், மதந்து கட்டுவார், எல்லாமே செய்வார். இது அபிஷேக பாண்டியன் காதல போய் விழுகுது. இந்த மாதிரி ஒரு சித்தர் வந்திருக்கான், பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுறான், சோமசுந்தர சித்தர் வந்திருக்கான், போயிருக்கான், எல்லாமே செய்யறான் கொள்றான். அப்படியா? அந்த சித்தரை வந்து நான் பார்க்கணும், அவன் சித்து விளையாட்டுக்களை நான் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். அபிஷேக பாண்டியன் வர சொன்னதா அந்த சித்தரை வர சொல்லுங்க என்று சொல்ல ஏவலர்கள் வந்து காவலர்கள் வந்து அந்த வல்லச்சித்தர்கிட்ட சொல்றாங்க, சித்தரை உங்களை எங்க மண்ணே பார்க்கணுமா, கூட்டியார சொன்னார் அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஓம் மன்னனை இங்க வர சொல்றான், நான் அவனை வந்து பார்க்கறது, அவனை வந்து இங்க பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்ப. காவலர்கள் போய் சொல்றாங்க, ஐயா அபிஷேக பாண்டியா, நீங்க சொன்னீங்க அந்த சித்தரை கூப்பிட்டான், அந்த சித்தர் வரமாட்டேங்கிறாரு, நீங்க போய் பார்ப்பீங்களா அப்படின்னு. அப்படியா, நானே போய் சித்தரை பார்க்குறேன் அப்படின்ட்டு நேரம் வந்துட்டாரு. வந்து கேட்குறாரு, சாமி வணக்கம், சித்தரை வணங்குகிறேன். சரி, உங்கள் சித்துக்களை பூரா நான் கேட்டேன், சந்தோஷமா இருக்கு. அது ஏன் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தயங்காமல் தர்றேன்ட்டு அந்த மன்னன் சொல்ல, இந்த சித்தர் என்ன சொன்னார், நீ என்னடா எனக்கு தர்றது, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தர்றேன். அப்படியா? கோவம் வந்துருச்சு, ஏண்டா ரொம்ப திமிரு பிடிச்ச சித்தனா இருப்பான் போல அப்படின்னு. இதோ இருக்க இந்திரனுடைய விமானத்தை தலையில தாங்கிக்கிட்டு நிற்கிற யானை, இந்த கல்லு யானை, இந்த கல்லு யானைய இந்த நான் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த கரும்படி தின்ன சொல்லு. வந்திருக்கவே சாதாரண சித்தனா, எல்லாம் வல்ல சித்தர், எல்லா வல்ல சித்தர் சிவபெருமான சித்தனா வந்திருக்கேன். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணா, கரும்பை வாங்கினா, அந்த யானை எப்படி பார்த்தான், கல் யானை கண்ணு முடிச்சு பார்த்துச்சு, உயிரோட வந்து அந்த கரும்பை வாங்கி திண்டுபிட்டு அந்த மன்னன் போட்டிருந்த முத்து மாலையும் வெடுக்குன்னு பிடிங்கி கீழே போட்டுருச்சு. சிரசனை செய்கிறா அப்படின்னா எல்லா பேரும் காவலர்கள் பூரா இந்த வல்லச்சித்தரா அழிக்கிறதுக்கு வந்தாங்க, அமுட்டு பேரும் சிலையாக்கிவிட்டான். அப்புறம் தான் ஆத்தாடி பெரிய மகா சித்தரா இருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா அபிஷேக பாண்டியன். கல்லான கருமுதுன கதை ஏற்றுக்கிறையா மறுக்கிறியா? இல்ல, திருவிளையாடல் புராணத்தில் இருக்கல, இன்னைக்கு நம்ம சுந்தரர் சொக்கநாதர் அப்படி சுத்தி வரக்கூடிய அந்த வழியிலே எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு இன்னைக்கு இருக்காருல்ல, மறுக்க முடியாதுல்ல, நம்ம மறுக்க முடியாது. நான் நடந்த கதை தான். சரி, அப்ப அதே இடத்துல 64 திருவிளையாடல்களையுமே மதுரையில தான் நடத்தினாரு சிவபெருமான். ஆமா, 64 திருவிளையாடல. நான் கேட்கிறேன், இந்த மன்னன் வந்து கல்யாணைய கரும்புதின வச்சான், பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தல்ல மனம் இருக்குன்னு சொன்னவன் யாருமா? பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாவே மனம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பினவர் செண்பக பாண்டியன். என்ன பாண்டியன்? செண்பக பாண்டியன். ஏமா எல்லா பிள்ளைகளும் மனம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் சொக்கநாதர் எழுதி கொடுத்து தரிணி அப்படின்ற அந்த தரிமி புலவர் சொன்னார். இதைத்தான் நம்ம திருவிளையாடல் படத்துல எல்லாருமே பார்த்திருப்போமே. எப்பா நீங்க பார்த்திருக்கீங்க, நான் கேட்கறதுன்னா அந்த மன்னன் பேர் என்னன்னு கேட்டேன். ஆமா, செண்பக பாண்டியன் சொல்றேன். ஆமா, செண்பக பாண்டியனுடைய அரசவையில நடந்ததாத்தானே அந்த கதை சொல்லப்படுது. மற்ற பிள்ளை எப்படி சொன்னா நான் ஒத்துக்கிருவேமா? மற்ற பிள்ளைங்க எப்படி சொன்னா நான் ஒத்துக்கிருவேன். நீ என்ன சொல்லியிருக்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நீ நிப்பாட்டுங்க அப்படின்னு இருக்க. என்ன சொல்ல வர்றீங்க, யோசிச்சு பேசுங்க. செண்பக பாண்டியன்றது அவருடைய உண்மையான பேரா? இது கேள்வி கேட்கறீங்களா? அதுல இருந்து கேள்விதான். செண்பக பாண்டியன் இருமா, செண்பக பாண்டியன், செண்பக பாண்டியன் தானே? ஆமா, ஒத்துக்கிறேன், செண்பக பாண்டியன் தான். சரி, செண்பக பாண்டியன்ற பேர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? மாட்டிக்கிட்டியா? யாரு மாட்டிக்கிட்டா? நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இல்ல தெரியாதுன்னு சொன்னா? கேள்வி கேட்டிருக்கீங்க, அடுத்து சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. அவருக்கு வந்து செண்பக பாண்டியன் தான் பேரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவருக்கு பேரு வங்கிய சூடாமணின்னு பேரு. இந்த வங்கிய சூடாமணி என்ற பெயர் படைத்த அந்த பாண்டிய மன்னன் மிக அரிதாக மிக நறுமணம் உள்ள மலர் செண்பக பூ.
செண்பகப்பூன்னு ஒரு பூ இருக்கும், மஞ்சள் நிறத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப குளுமையான இடத்துல மலை பிரதேசங்களில் அது ரொம்ப கண்ணு கருத்துமா அப்படி பார்க்கும்போது அதை வளர்க்க முடியும். அந்த காலத்தில் நம்ம மதுரை பகுதியில் அந்த செண்பகப்பூ இல்லையா. அப்பா இதனுடைய நறுமணத்தை வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க கொண்டு வர்றாங்க. நுகரும் போது செண்பக பாண்டியனுக்கு என்ன தெரியுமா தோணுது? அப்ப செண்பக பாண்டியன் பேர் இல்ல, வங்கிய சூடாமணின்னு பேரு. இந்த வங்கிய சூடாமணி என்ன நினைக்கிறாரு? இந்த பூவு மல்லிகை மித்த மலர்களை காட்டி இவ்வளவு நறுமணமா இருக்கு, இந்த மலரை கொண்டு நம்ம சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் தினமும் கூழ அரைச்சு அபிஷேகம் பண்ணா, மாலையா தொடுத்து போட்டா, பூ பந்தா கொட்டாரம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கும்னு இவருடைய சிந்தனை எங்க போகுதுன்னா சொக்கர மீனாட்சி மேல போகுது. அதனால என்ன பண்ணாரா, அந்த செடிகளை கொண்டு வர சொல்லி நம்முடைய மதுரை பகுதியிலே அதுக்காகவே நிறைய இடத்தை ஒதுக்கி செண்பக அந்த தோட்டத்தை போட்டு வளர்த்து சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் செண்பகத்தாலைய அபிஷேகம் பண்ணி செண்பகத்தாலைய அர்ச்சனை பண்ணி செண்பகத்தாலைய மாலை சூட்டி அழகு பார்த்த வங்கிய சூடாமணி. அப்ப சொக்கருக்காகவும் மீனாட்சிக்காகவும் செண்பகத்திலே தோட்டமிட்ட பாண்டியன். அதனாலதான் அவனுக்கு பேரு செண்பக பாண்டியன்னு பேரு. நன்றி நன்றி. அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு வங்கிய சூடாமணின்னு பேரு. வேற இல்லம்மா. அப்ப இப்ப கேட்கறது தானே வருது, செண்பகம் பாண்டியன் அப்படின்னு மொட்டையும் குட்டையில் வந்தது மாதிரி. அப்ப செண்பக பாண்டியன்றது செண்பக மலரால் அர்ச்சிக்கப்பட்டதால் அந்த பேர் வந்தது. இப்போ அதே சிவபெருமான் மாமனாக வந்து வழக்குரைத்தார். ஆமா இல்லையா? இது திருவிளையாடல் புராணம் தான். நான் அதுக்குள்ள இறங்க விரும்பல. மாமனாக வந்து 64 திருவிளையாடலுக்கு 64 கதைகள் இருக்கலாம் இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதைகள் இருக்கலாம். எல்லா புட்டுக்கு மனுஷன் வந்திருக்காரு, மாமனாக வந்து வழக்குரைச்சிருக்காரு. இப்ப அந்த கண்ணகி கோவில் மதுரையில் எங்க இருக்கு சொல்றேன் யோசிக்கிறேன் சொல்லிட்டாரு. யோசிச்சே சொல்றேன், அதுக்கு தானே இப்ப பேச்சு கொடுக்குறேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், 4 இடத்துல புராணத்துல 4 பேர் சேவலா மாறி இருக்காங்க. எந்தெந்த இடத்துல அண்ணே இன்னைக்கு ஆள் இன்னைக்கு விட மாட்டேன், பெருசு இன்னைக்கு கொன்றுவோம், நீ பேசாம இருக்கேன் அப்படி சும்மா லேசா பேசுவான். 4 இடத்துல 4 பேர் சேவலா எந்தெந்த இடத்துல மாறி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். உமையவளுக்கும் ஏன்னா சுருங்க சொல்லி விளக்க உமையவளுக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்ப கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னா உமையவள் அங்க கன்னியா விரதம் இருக்கா. கன்னியா விரதம் இருக்கக்கூடிய அவள் ஏன் கன்னியா விரதம் இருக்கா? பாகாசுரனை அழிக்கணும். திருமணமாகாத கன்னிப்பினாலதான் பாகாசுரன் அழியணும். அப்ப சிவபெருமானுக்கும் கன்னிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா பாகாசுரன் சாக மாட்டான், அசுரனை அழிக்க முடியாது. அதுக்காக நாரதாகப்பட்ட நானே சேவலாக மாறி சுசேந்திரத்துல வட்டப்பறையில வழுக்குப்பறையில ஒக்கரத்தோடு கூவுனேன். நான் தான் சேவலா மாறி கூவுனேன். அதுக்காக கல்யாணம் நின்று போச்சு. அவ கன்னியாகுமரியா இருக்கா. நல்ல வேலை, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டு பெருமையா வர சொல்லிக்கிட்டு சேவலா நான் மாறிட்டேன். இதே பொழப்பு. சரி, அப்ப சேவலா ஒரு தடவை ஒரு விஷயம். அடுத்து அகலகியை ஆசைப்படுறேன் இந்திரன். ஆசைப்படுறேன். ஒண்ணு இல்ல, நான் எடுத்து கொடுக்குறேன், சும்மா பேசு. இல்லமா, எடுத்து கொடுக்கல. அவன் போற நோக்க வேறல, அவன் போற நோக்க வேற. சபை எறிஞ்சு பேசி சபையை எறிஞ்சு பேசிருக்கல. அவன் போற நோக்கம் அவருக்கு பதில் சொல்றதை காட்டலையா? அடுத்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்டு நீ நிப்பாட்டுறதுன்னு இல்லமா. அவன் பிரச்சனை, அவன் போனது வேற நோக்கத்தோட போனவன் பாக்குறான் கௌதம முனி உள்ள இருக்காரு. அப்ப கௌதம முனிசைய கலட்டி விட்டாதான் அவ கூட போய் இவன் என்ன நிறைவேறு. இவன் போனது கெட்ட இடத்துல போயிருக்கான். அதுக்காக நான் மறைச்சு நான் யோசிச்சு பேசுறேன். அப்ப என்ன பண்ணா, சேவலாக மாறி கொக்கரக்கோடு கூறான். அப்ப கௌதம முனிவர் உள்ள போயிட்டாரு, அவர் உருவத்துல இவன் உள்ள போயிட்டான். அப்ப இந்திரன் சேவலா மாறி, அப்ப 2 சேவல் மாறிட்டானா. ஆமா. அடுத்தபடியா 4 மொத்தம். ஆமா. இந்த உலகத்துல எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் போர். சூரபதுமனுக்கும் முருகனுக்கும் போர். அந்த போர்க்களத்துல எல்லாரும் கொடியை நாட்டணும். எப்ப அந்த அவன் கொடி பறக்குது பாரு அப்படின்றோம்ல, அவன் கொடியை அவன் பறக்கணும், அவன் செருகணும், இவன் கொடியை இவன் செருகணும். அப்ப முருகன் கொடி கொண்டு போறாரு. அந்த கொடியில அக்கினி பகவான் சேவலா மாறி வந்து உட்கார்ந்தாரு. சேவல் கொடியும் முருகன் கையில் இருக்கு. சேவல் கொடி அக்கினி பகவான் சேவலா மாறி இருக்கான். அடுத்தபடியா சூரனை சிவபெருமானின் ஆணைக்கிணங்க சம்காரம் பண்ணாம சம்கரித்து
சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினான். மாமரமா நிற்கும் போது இருகுறாக பிளந்தார், ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மட்டும் மயில். அப்ப சூரபதமி ஒரு சேவல், நாரதர் ஒரு சேவல், இந்திரன் ஒரு சேவல், அக்னி பகவான் ஒரு சேவல். 4 இடத்துல 4 பேர். 4 சேவல் கேட்ட 4 சேவலையும் சொல்லிட்டேன். சரியா? 4 பேர் 4 இடத்துல சேவலா மாறினதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. இப்போ ஒரு இளந்தாரி வீட்டில் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் மட்டும் போறான். அப்ப வீட்டுக்கு வர மருமக நல்ல மருமகளா வரணும்னு எதிர்பார்ப்போம். சரி, ஒரு பொண்ணு வச்சிருக்கான், அந்த பொண்ணு வீட்டுக்கார என்ன நினைப்பாங்க, நம்ம மகளை கட்ட வர நல்ல மருமகனா இருக்கணும். நான் உன்னைய கேட்கிறேன், நல்ல மருமகன் வீட்டுக்கு வரணும்னாலும் சரி, நல்ல மருமக வீட்டுக்கு வரணும்னாலும் சரி, அப்போ இது உங்களுக்கெல்லாம் உதவும், உங்களுக்கு உதவும். ஏன்னா பொட்ட பயவிலையை பெற்று வச்சுக்கிட்டு அம்முட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வீட்டுக்கு வர மருமையை நல்லவனாக இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வர மருமக நல்ல மருமகளாக இருக்கணும்னா எந்த கோவிலுக்கு போகணும்? நல்லா இருக்கு. எங்க சொல்லுங்க. நல்ல மருமையே நல்ல மருமக வரணும்னா கோயிலுக்கு போகணுமா? இது நல்லா இருக்கேங்க. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாமி கிட்ட போவோம், ஒரு வேண்டுதல் இருக்கு. ஆமாம், நிறையா பேசியிருக்கான், இன்னும் நிறையா எல்லாம் இருக்கு. ஆனால் நல்ல மருமைய மருமக கிடைக்க கோயில் இருக்கா? கோயில் இருக்குமா? எங்க இருக்கு? ஓட்ட கேட்டிருக்கேன், பாத்தியா? அதான் நின்றுக்கிட்டேனா? என்ன நின்றுக்கிட்டீங்க? சொல்லல, பதில் சொல்லல, தெரியலன்னு சொல்லலையே நான். அப்ப சொல்லு. சொல்றேன், சொல்லுமா. நல்ல மருமைய ஒரு நிமிஷம் கூட எப்படா தெரியலன்னு சொல்லுவேன்னு காக்குறாரு அவர். நல்ல மருமைய நல்ல மருமக கிடைக்கணும்னா மதுரையில் 2 இடம் இருக்கு. அங்க போனோம்னா, அதாவது இவர் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஊருன்றதுனால இவர் இதை சார்ந்தே பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நீங்கள் எதனாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. 2 இடத்துக்கு மதுரையில் போனோம்னா நல்ல மருமகன் நல்ல மருமகள் கிடைக்கும். யாரு? ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, மலையத்து வச்ச பாண்டியனுக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட காஞ்சன மாலைக்கும் மகளாக கிடைத்த நம்ம அம்மா மீனாட்சி அம்மா. அந்த மீனாட்சி அம்மாவுக்கு மருமகனா கிடைச்சவரு நம்ம அப்பே சிவன் சொக்கரு. மருமையினால் சாதாரண மருமகனா, எப்பேற்பட்ட மருமைய. இந்த அம்மா மலையத்துவசை இறந்த பிறகு மீனாட்சியோட அம்மா என்ன பண்ணாங்களா, கடல்ல போய் நீராடணும்னாங்களாம். கடல்ல போய் நீராடணும்னா ஒன்று புருஷன் இருக்கணும், இல்லை ஆம்பளை பிள்ளை இருக்கணும். 2 இல்லைன்னா பசுவினுடைய வாழை தொட்டு கும்பிட்டு தான் போய் கடல்ல இறங்கணும். இதுதான் ஆன்மீக சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப இப்படி இருக்கும் போது உங்க அம்மாவுக்கு புருஷனும் இல்லை, ஆம்பளை பிள்ளையும் இல்லை. இப்படி சூழ்நிலையில கடல்ல நீராடணும்னா அப்படின்னு யோசிக்கிறாங்க, 2 பேர் பேசுறாங்க. அப்பதான் சொக்கர் சொன்னாரா, என் மீனாட்சியோட தாய் இல்லையா, அதனால உங்க அப்பாவை மீண்டும் உயிரெழுப்புறேன் அப்படின்னு சொல்லி மலையத்துவச்சனை மீண்டும் உயிரெழுப்பி ஒரு கடல்ல 7 கடலையும் நம்ம மதுரைக்கு வர வச்சார். அப்படி 7 கடலை அவங்க 2 பேரும் நீராடி மோட்சம் பெற்றாங்க. அதனாலதான் 7 கடலை வந்ததால நம்ம 7 கடல் வீதி அப்படின்னு நம்ம புது மண்டபத்தில் இருக்குல்ல, அந்த புது மண்டபத்துக்கு பின்னாடி 7 கடல் வீதி நந்தி சிலை இருக்குல்ல, அந்த நந்தி சிலைக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராய கோபுரம் கட்டி பாதியோட நிற்கும். அந்த ராய கோபுரத்துக்கு முன்னாடி அப்படியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காஞ்சனமாலை கோவில் இருக்கு, அங்க இருக்கா. அந்த காஞ்சனமாலைக்கும் மலையத்துவச பாண்டியனுக்கு அங்க கோவில் இருக்கு, காஞ்சனமாலை கோயில். அப்ப காஞ்சனமாலை யாரு? சொக்கரோட மாமியார், மலையத்துவச்சன் மாமனார். அப்ப ஒரு மாமனார் மாமியாருக்காக 7 கடலையும் வரவழைச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊரான இந்த மதுரையை பாதுகாத்து அத்தனை மக்களையும் கொண்டு செலுத்தக்கூடிய சொக்கர் மாதிரி மருமையம் கிடைக்கணும்னா, நல்ல மருமக கிடைக்கணும்னா ஒண்ணு காஞ்சனமாலை கோயிலுக்கு போகணும். 2வது கோயில் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம அழகர் கோவில் இருக்குல்ல, அழகர் கோயில இருந்து மலை ஏறுறோம்ல, அந்த மலை ஏறுறதுக்கு இடதுபுறம் போனீங்கன்னா அங்கே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்னது பெரியாழ்வார்னு 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார். இந்த பெரியாழ்வார் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள், கோதையாண்டாள், தமிழையாண்டாள், கோபால வேணாம்னா கல்யாணமே வேணாம்னா. அப்படி எந்த நேரமும் அந்த அரங்கநாதரை நினைத்து அவரோட கலந்தாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளை வளர்த்தார் இல்லையா பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய திருவரசு என்ற தெய்வீக அந்த உடல் இருப்பது நம்ம அழகர் கோவில். அந்த அழகர் கோவில்ல திருவரசுன்னு சொல்லுவாங்க வைணவத்திலே. இப்ப நம்ம ஜீவ சமாதி அப்படிலாம் சொல்றோம்ல, அது மாதிரி அங்க திருவரசு அப்படின்னு அதுக்கு மிகுந்த மரியாதையோடு இன்னும் ஒரு பேர்.
அப்ப அந்த திருவரசு என்று அழைக்கக்கூடிய அந்த பெரியாழ்வாருடைய உடல் அவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அழகர் மலைக்கு கீழே இடது கைப்புறம். அந்த பெரியாழ்வாருக்கு மருமை யாரு? அரங்கநாதர் பெருமாள். அவரை காட்டிலுமே பெரிய மருமகன் வேணும், நல்ல மருமகன் வேணும். அப்ப நல்ல மருமகன் நல்ல மருமகள் கிடைக்கணும்னா மதுரையில ஒண்ணு காஞ்சனமாலை கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா நேரா அழகர் கோவில் போற வழியில மேல மலைக்கு போற வழியில இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வாருடைய திருவரசுக்கு போய் வேண்டணும்னா அவங்கள மாதிரியே நமக்கு நல்ல மருமகனோ அல்ல நல்ல மருமகளோ கிடைப்பாங்க. உதாரணம் சரியா இருக்கா? இந்த ரெண்டு இடத்துக்கு தான் போகணும் மதுரையில். சிக்கும்னு பார்த்தா இதுலயும் தப்பிச்சுக்கிடுச்ச. இல்ல இது காஞ்சனமாலை கதை எல்லாருமே பேசுனதுதான், அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் காஞ்சனமாலை கதை. ஆனா இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்றத இப்ப நீங்க கேட்டு இப்ப நான் சொல்றேன். சரிமா, இப்போ நான் இடத்துக்கு வர்றேன். இல்லப்பா நான் சொல்றேன். அவர் சொல்லாம எப்படி உள்ள விடுவேன்? நான் சொல்லாம போக மாட்டேன். நான் தான் இல்லப்பா இப்படி சவுடால வேற பேசி. இல்லம்மா, சவுடால சாக வரைக்கும் போகாது. ஒரு கேள்வியிலையாவது கேள்வியை கேட்டு நிப்பாட்டி வேண்டி. இந்த நிப்பாட்டிட்டு போறேன், பதில சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு போறேன். அப்படியா? பாத்துக்குங்க. ஏன்னா காலம் தாமதம் காரியக்கேடு. காலம் வருது அழியான வாழ்க்கை, கோலம் வருத குரங்குக்கு ஒப்பிடுவாங்க. நான் வந்த வேலையவே நான் ஏன் வந்தேன்னு இன்னும் ஒன்றை நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி கண்ணகிக்கு மதுரையில் எங்க கோவில் இருக்கின்ற சுருக்கமாக சொல்றேன். மதுரை செல்லத்தம்மன் கோவில். மதுரை செல்லத்தம்மன் கோவிலில் தான் நீ சொன்னது மாதிரி அங்கே வடபழனியில் போய் முருகனை பார்த்துட்டு பழங்காலத்தை கோவலம் போட்டல கோவலனை வெட்டினாங்க. அந்த வேகத்தோடு போனதில் இருப்பிடமாக கொடுத்தது மதுரை செல்லத்தம்மன் கோவிலில் தான். வருஷத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கோவிலை திறப்பாங்க, அபிஷேகம் நடத்துவாங்க. அங்கே அந்த திரௌபதி அம்மனாக, கண்ணகி திரௌபதி அம்மனாக தனி கோவில் அந்த செல்லத்தம்மன் கோவிலில் தான் மதுரையில் இருக்கு. இல்லை இந்த மாதம் அந்த மாதம் அப்போ திறப்பாங்க இப்போ திறப்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க. மொத்தத்தில் கண்ணகிக்கு அங்கே கோவில் இருக்கு. அடிக்கடி அந்த பகுதியில் அந்த சமயத்தில் சின்ன சின்ன விபத்தாக ஏற்படுமா. அப்போ என்னன்னு பார்க்கும்போது சிம்மக்கல் பகுதியில் இருக்கு. சிம்மக்கல் பக்கத்தில் செல்லத்தம்மன் அந்த எண்ணெய் கூட அங்கே வாங்க போவாங்கல்ல கொஞ்சம். ஆமாம். எப்பா மேலமாசி வீதி கிட்டப்பா? இல்ல மேலமாசி வீதி அங்கிட்டுல இருக்கு. இல்ல சிம்மக்கல் பகுதினா கொஞ்சம் பக்கத்துல தெரியாது, சிம்மக்கல் பகுதி. அதான். அப்ப அந்த செல்லத்தம்மனுடைய சிலையை கொண்டுட்டு போய் அங்க வைக்கும் போதுதான் அந்த ஏற்கனவே அந்த கண்ணகியினுடைய ஆலயம் அந்த இருப்பிடமா இருந்த இடத்துல இந்த சின்ன சின்ன விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி செல்லத்தம்மனை வச்ச பிறகுதான் அந்த சிறு சிறு பிரச்சனைகள் இல்லாம போச்சா. இன்னைக்கு ஏதாவது செல்லத்தம்மன் கோவில்னு சொல்றான். அந்த இடத்துல தான் கண்ணகிக்கு கோவில் உண்டு, சிலை உண்டு. எப்பா நீ கேட்ட சொல்றேன். அதாவது ஜாதவர்கள் அங்க நிறைய இருந்தாங்க. ஒரு மோரு விற்கிற இடைவிட்ட அம்மா தான் கண்ணகிக்கு அடைக்கலம் கொடுத்து கூட்டு போனாங்க. மாதரி என்ற பெண், ராமாயண சாவடி. மாதவி என்ற பெண் இல்ல, மாதரி அப்படின்ற மாதிரி தான். மாதரி என்ற யாதவ பெண்ணாலே அடைக்கலம் கொடுக்கப்பட்டார். செல்லத்தம்மன் கோவில்ல கண்ணகிக்கு கோவில் இருக்கு. சரி, வேற அடுத்த பிரச்சனை. ஆமா, உனக்கு சொல்லிவிட்டாரு. உனக்காக நான் முருகனை மாப்பிளையா பார்த்துட்டு வந்திருக்கேன். கட்டிக்கிறியா? இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நான் சாதாரண ஆளு. எனக்கு அவருக்கு எப்படியாவது ஏணி வச்சாலும் எட்டுமா, ஏதாவது சரியா வருமா? அப்படியா? சொல்லும் வார்த்தை கிளமா தல்லாதே சும்மா சொல்லும் வார்த்தை கிளமா அல்லுப்பா கல்லுங்கின்ற அவற்றை கைவிடுத்து அவளையோ இருப்பாச்சமே கொடுத்து சொல்லும் வார்த்தை கிளமா போயான தபவேடன் புனைந்து வந்த மாதிரி கதை முடிஞ்சு போச்சு. கூட்டி கொடுக்கணும் கேட்டேன். நான் நின்று நான் பாடவும் கூடாது பேசவும் கூடாது. ஆனா போற போக்கு ஒரு செய்தி, உன்னைய ஒரு கேள்வியாவது கேட்டு நிப்பாட்டுவேன்னு சொன்னல. இப்ப கேள்வியை கேட்கிறேன். இந்த கேள்வி ஆமா இல்ல முடிஞ்சு, கதை முடிஞ்சு. நான் சொன்னது நிறைவேற்றணும்ல. இன்னும் கூட போற போக்குல ஒரு 10 கேள்வியை கூட கேளுங்க. இல்லம்மா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. அப்படி என்ன எப்பா கோயிலுக்கு போறான், முடிய காணிக்கையா கொடுப்பான், என்னென்னத்தையோ காணிக்கா போடுவான், பிள்ளைய கூட காணிக்கா போடுவான்.
ஆமா, பிள்ளை உருவத்தை போடுவாங்க. பிள்ளை உருவத்தை போடுவாங்க, தொட்டி கட்டி போடுவாங்கம்மா. அதான் அதில் சொன்னேன். ஆனால் நான் கேட்கறது, செருப்பை எந்த சாமிக்காவது காணிக்கா போடுவாங்களா? எங்க செருப்பை போட்டு கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாது. ஆணி செருப்பு போட்டு சாமி வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. ஆனால் செருப்பை காணிக்கையா கொடுப்பாங்களா? அதான் கடைசியா உனக்கு முத்தாய்ப்பா, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். இந்த பகுதியில் நீ உன் கூட மல்லுக்கட்டுறதுக்கு நான் தான் என்னை தான் போடுவாங்க. நல்லா யோசனை பண்ணிட்டு படிச்சுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லு. நானே வராட்டியும் கூட வேற நாரர் வந்தாலும் அப்போ நீங்கள் அன்றைக்கு நாரர் கேட்டார்ல, அதுக்கு பதில் சொல்லுமான்னு இந்த அம்மாவை நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. நான் போயிட்டு வரேன். இல்லை கேள்வி உனக்கு புரிசே சத்தியம். இருங்க, கேள்வி கேட்கறது ஒரு நியாயமா கேள்வி. செருப்பை போய் சாமிக்கு காணிக்கையா போடுவாங்க அப்படின்னா இது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. எப்படியா எப்பா நான் உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன்? கேட்கிற கேள்விக்கு சிவரஞ்சன் ஏப்பா என்னப்பா ஏப்பா எனக்கு கிடைச்ச துருப்பிச்சுட்டேன். இன்ன வரைக்கும் சர மாதிரி நானும் படிச்சேன். எங்க அப்பத்தா காலத்துல இருந்து படிச்சது பூரா ஒப்பிச்சுட்டேன். பையபுல பதில் சொல்லி தப்பிச்சுட்டேன். ஏங்க இது சும்மா இதுக்கு பதில் சொல்லு. அப்ப அதெல்லாம் சொல்றேன். உனக்கு நான் அவகாசம் தரேன். அடுத்த முறை இல்லைங்க, நான் இங்க வாங்க. எப்பவுமே நான் தான் போய் எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துட்டு நீங்களா போறீங்க? இல்லைங்க, நீங்க கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு கேள்வியில நிப்பாட்டுறேன்னு சொன்னீங்க. அது தப்பு இல்லை, ஒவ்வொருத்தருடைய முயற்சி. அதை நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். நீங்க பெரிய மனுஷி, அதனால நீங்க தரக்குறைவா எந்த வார்த்தையும் பேசல. அதனால நானும் உங்களை தரம் தார்த்தியோ உங்கள்கிட்ட கோவப்பட்டு எதுவும் பேசல. நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு நான் பதில் சொன்னேன். சில கேள்விகளை நான் தொடுத்தேன். ஆனா இப்ப நீங்க கேட்கறது ஒரு ஆணி செருப்பு போட்டு நடப்பாங்க அப்படின்னா ஒரு காவல் தெய்வங்களுக்கு ஒரு கடுமையாக நடக்கக்கூடிய ஒரு அருவா வச்சு கூட சாமி ஆடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சாமிக்கு போய் செருப்பு காணிக்க போடுவாங்கன்னு செருப்பை போட்டு கோயிலுக்கு போவாங்க. சொன்னது மாதிரி நான் சொல்ல செவிச்சு விட்டேன்னு கேள்வி கேட்டு நிப்பாட்டி இருக்கல. அப்ப யாராவது போடுவாங்களான்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்ப நிப்பாட்டி இருக்கேன். இல்ல கேள்வியை கேட்டேன், அந்த அம்மாக்கு பதில் தெரியல. அப்ப கரகோச கை தட்டி எனக்கு பாராட்டணுமா இல்லையா? போயிட்டு வரேன். வாங்க இப்ப அவசரப்பட்டு ஒரு 5-6 பேர் என் கை தட்டினீங்க. இப்ப எதுக்கு அவர் எந்த பதில் சொன்னாரு? செருப்பு காணிக்க எங்க போடுறாங்கன்னு கேக்குறாரு. அவர் பதில் சொல்லலாம். எங்க போடுறாங்கன்னு கேட்டுவிட்டு அடுத்து உனக்கு நான் அவகாசம் கொடுக்குறேன், உனைய நான் நிப்பாட்டி விட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போனா இது என்ன அர்த்தம்? சரி அப்ப சொல்லு, சொல்லப்பா சொல்லு. செருப்பு காணிக்க போடுவாங்களா? போடுவாங்கன்னு பதில் இருக்கு. நீங்க எனக்கு அவகாசம்லாம் கொடுக்க வேணாம். அப்பதே பட்டுன்னு அடிச்சிருப்பேன். சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு தான் வர்றது. ஏன்னா செருப்பு காணிக்க போடக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுமா? பாபநாசம் போயிருக்கீங்களா? பாபநாசத்தின் மேல போயிருக்கீங்களா? சொரிமுத்து ஐயனார் கோவில். அந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் தான் எப்படி நம்ம முருகனுக்கு 6 படை வீடு சொல்றோமோ, எப்படி விநாயகருக்கு 6 படை வீடு இருக்கும், அது மாதிரி பாருங்க முகரக்கட்டைய இப்படி இருக்குன்னு வருத்தத்தை. அதே மாதிரி ஐயப்பனுக்கும் 6 படை வீடு உண்டு. அந்த 6 படை வீட்டிலே நான் சொன்னேன் இல்லையா, பாபநாசத்துக்கு மேல அந்த அணை அந்த மேல இருக்கும். அங்க சொரிமுத்து ஐயனாருடைய ஆலயம். அவர் தான் இந்த திருச்செந்தூர் கொடிமரத்து கூட வழிவிட்டார்னு நிறைய சில இடங்கள்ல பேசியிருக்கேன். அதனால அது வேணாம். அந்த சொரிமுத்து ஐயனாருடைய ஆலயத்திலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆலயத்தில் இல்ல, அந்த ஆலயத்திலேயே பட்டவராயன் அப்படின்னு ஒரு சாமி இருக்கார். இந்த பட்டவராயன்னா அவர் முத்துப்பட்டர். பட்டர்னா என்ன தெரியுங்களா? அந்த முத்துப்பட்டராகப்பட்டவர் திம்மக்கா பொம்மக்கா அப்படின்ற 2 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப இல்லையே, இது சந்தோஷத்துல கட்டின மாதிரி இல்லையே, வயிற்றுல தட்டுற மாதிரி இருக்கு. அப்ப இந்த திம்மக்கா பொம்மக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த 2 பெண்களுடைய தகப்பன் வேணாம், நீங்க வேற நாங்க வேற எவ்வளவு தடுத்தாரு. அவர் கேட்கலாம். இல்ல நான் கட்டாயமா கல்யாணம் பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னும் போது நீங்க முதல்ல ஒரு செருப்பை தச்சு காமிங்க.
நான் வந்து உங்களுடைய வீரம் அதே மாதிரி என் பெண்களை கட்டி கொடுக்குறேன்னா உங்களுக்கு வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், இந்த வேலையை நீங்க செஞ்சு முடிங்க அப்படின்னு நிபந்தனையா வைக்கிறார். அதனால இவர் அந்த செருப்பை தச்சு காமிச்சாரா. அது மட்டும் இல்ல, அதை நிபந்தனையை நிறைவேற்றி அந்த 2 பெண்கள் மேல அவர் வச்ச உண்மையான அன்போடு திருமணம் பண்ணி வாழ்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, களவாணிய சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஆடு மாடு இதை புறம் அவங்களுடைய பொருளை புறம் களவாட போகும்போது இவர் வீரம் உள்ளவர் இல்லையா, முத்துப்பட்டரா இருந்தாலும் அப்ப என்ன பண்றாரு, சண்டை போட்டு அத்தனை பேத்தையும் கொள்றார். உடம்பு ஊரா வெறும் ரத்தம், பக்கத்துல ஒரு நீரோட ஓடுது. அந்த நீரோட போய் இந்த ரத்தத்தை கழுவலாம் அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தம் பண்ணும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்தி போடுறான். அப்ப இறக்கக்கூடிய தருவாயில கூட தன்னை பின்னாடி இருந்து வீரமற்ற குத்துனவனை திருப்பி கொலை பண்ணிவிட்டு தான் இறந்தாரா. அவர் இறந்த உடனேயே அந்த பகுதியை ஆண்ட சிங்கம்பட்டின்னு சொல்லுவாங்க மன்னர், ஒரு இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிங்கம்பட்டி அப்படின்ற அந்த பகுதியை ஆண்ட அந்த மன்னர் என்ன பண்ணாரு, இந்த 2 பெண்களும் எங்க கணவர் எங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி எங்களுக்காக வாழ்ந்தார், அதனால அவரோட நாங்க உடன்கட்டை ஏறுறோம் அப்படின் போது மன்னர் முதல்ல மறுக்கிறாரு. பிறகு கட்டாயப்படுத்தி இந்த 2 பெண்களும் அவரோடு உடன்கட்டை ஏறினாங்க. அப்படிப்பட்ட அந்த முத்துப்பட்டர் என்ற பட்டவராயன் இந்த பெண்களை திருமணம் பண்றதுக்காக அந்த செருப்பை தச்சு நிபந்தனையை நிறைவேற்றின காரணத்தினால அந்த பெண்கள் மேல் அவர் கொண்ட உண்மையான அன்பு, அந்த காதலை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கும் அந்த சொரிமுத்து ஐயனாருடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டவராயன் என்ற சாமிக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன அப்படின்னா செருப்பு காணிக்கை. இது இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதான் நீங்க கடந்து பண்ணுங்க. இதையும் படிச்சு வச்சிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? இல்ல இன்னவரே அவர் கேள்வி கேட்டாரு, நல்லா இருந்துச்சு. இன்ன வரையும் அவர் முகம் மல்லிகைப்பூ மாதிரி மலர்ந்து எப்படி சிரிச்சிருச்சு. நீங்க வாடுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போக மாட்டாம இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாதிரி போச்சு. நேரம் இருக்கு நமக்கு அப்படி சொல்லி பழக்கம் இல்லை தம்பி. ஐயோ கடைசியில கடைசி துருப்பிச்சுட்டு இதுலயாவது நிப்பாட்டி போடலாமா? வேற எதையும் யோசிக்கிறீங்களா? வீதி மாறி வந்துட்டு விட்டுருங்க. போய் மூஞ்சி கழுவுங்க. மூஞ்சி மாதிரி போய் பார்த்து போங்க. அதை நான் பாத்துக்கிறேன் அந்த பிரச்சனையை.